Good morning, students. Grace College of Engineering. I'm Mercy Grace, Assistant Professor of Computer Science Engineering Department. Our lab is Object Oriented Analysis and Design Laboratory. Lab code is 8582. So these are all our 15 experiments we are having. We will see one by one. First exercise is passport management systems. So our aim is we will go to draw unified modeling language diagrams. These diagrams is used to software developers to develop the software applications programs. So always design is very easy to understand rather than the implementation coding. So by using these designs, the developers will go to implement the software codings. We need our hardware requirements is PC. Some systems, software requirements are Argo EML version 0.34, any Java platform, Java JDK. Here I am using Java 1.8.0. These are all the procedures. We will go to design, use case diagram, activity diagram, class diagram, sequence diagram, collaboration diagram, deployment diagram, state chart diagram. 7 diagrams will be in single project. So passport admission systems. The above 7 diagrams we are designing. Okay, we will see one by one. Passport admission system. I will open the Argo UML tool. This is the tool used to draw the UML diagrams. Okay. New project file. New project. Select new project. So defaultly the class diagram will be open. File new. Default the class diagram page will be open. These are all the tools present inside the Argo UML. So like Paint, only this tool is working. When we are moving the cursor near to particular tool, it will display what will do this tool. So here, this is the use case diagram. It represents when I move the cursor near to the particular tool, it display this is the new use case diagram. This is the new class diagram. This is the sequence diagram, collaboration diagram, state chart diagram, activity diagram, deployment diagram. Okay. So these are all the tools. ஸோ எல்லாத்தையுமே இந்த கர்சர் பக்கத்தில் மூவ் பண்ணும்போது அந்த கர்சர் என்ன ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத இட் வில் டிஸ்பிளே. இட் இஸ் ப்ரூம். இஃப் இதை வந்து இந்த பேக்கேஜ் டயக்ராம் இதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரூம் வச்சு நான் இப்படி மூவ் பண்ணேன்னா இந்த டயக்ராம் அங்கங்கே மூவ் ஆகும். ஸோ ப்ரூம் வேண்டாம் அப்படின்னா நம்ம டிலீட் கொடுத்துட்டோம்னா அதை செலக்ட் பண்ணிட்டு டிலீட் கொடுத்தோம்னா டிலீட் ஆயிரும். ஸோ டிஃபால்ட்டாக கிளாஸ் டயக்ராம் தான் ஓப்பன் ஆகும் நமக்கு. ஸோ நான் இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எப்படி நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இது வந்து பாஸ்போர்ட் ஆட்டோமேஷன் சிஸ்டம். இதில் ஆல்ரெடி நான் கிளாஸ் டயக்ராம் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்னுடைய ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் ப்ராஜெக்ட். ஸோ இதில் சேஞ்சஸ் எதுவும் பண்ண வேண்டாம். பாஸ்போர்ட் ஆட்டோமேஷன் சிஸ்டமில் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி தான் நம்ம அந்த பர்டிகுலர் ஃபோட்டோக்கில் தான் எல்லா டயக்ராம்ஸையும் சேவ் பண்ணணும். ஸோ கிளாஸ் டயக்ராம் இருக்குது. ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, எக்ஸ்பெரிமெண்ட் 1 அப்படிங்கிற ஃபோல்டரில் எக்ஸ்பெரிமெண்ட் 1ங்கிற ஃபோல்டரில் நம்மளுடைய கிளாஸ் டயக்ராம் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ பாஸ்போர்ட் ஆட்டோமேஷன் டயக்ராம் தான் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் 1ன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் கிளாஸ் டயக்ராம் ஆல்ரெடி டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்ம வந்து எப்படி கோட் ஜென்ரேட் பண்ணுறோம், நம்மளுடைய மெயின் எய்மே இந்த ஹோல் 15 ப்ராஜெக்ட்லேயுமே நம்ம வந்து இந்த டிசைன்லேருந்து நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி கிளாஸ் டயக்ராம் டிசைன் எப்போவுமே நமக்கு கிளாஸ் டயக்ராம் தான் தேவை. 15 எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் கிளாஸ் டயக்ராம் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிசைன் கோட் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ யூசர் டீட்டெயிலுங்கிறது கிளாஸு, ஆன்லைன் சர்வருங்கிறது கிளாஸு, ஆஃபீஸருங்கிறது கிளாஸ். திஸ் ஆர் அதர் கிளாஸஸ். இந்த கிளாஸஸில் நமக்கு 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ டிசைன் பண்ணுறது நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு டிசைன்லேருந்து கோட் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, இதில் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஆன்லைன் சர்வரில் 2 ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன்.
சாங்ஷன் டு யூசருங்கிற ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ கிளாஸ் டயக்ராம் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரேஷன் இதாக இருக்குது இல்லையா. ஸோ இதை எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணணும். புதுசாக மறுபடியும் சேவ் பண்ணணும்னா சேவ் ப்ராஜெக்ட் as கொடுத்து இது ஆல்ரெடி நான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 1ங்கிற ஃபோல்டர் கம்பல்சரியாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. பாஸ்போர்ட் ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். நான் எக்ஸ்பெரிமெண்ட் 1ங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த இருக்குது இல்லையா, நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த டூல் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். வேண்டாம் அப்படின்னா விட்டுடலாம். சரியா. ஸோ அந்த ஃபோல்டருக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட் 1 நேம் கொடுத்து இதில் நான் கிளாஸ் டயக்ராம் .uml.sargo அப்படின்னு UML கம்பல்சரியாக .uml கொடுக்கணும். ஆல்ரெடி நான் சேவ் பண்ணதுனால அதுக்கப்புறம் அது .sargo அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனை எடுத்துருக்குது. .sargo அப்படின்னா இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து சப்போர்ட் ஃபார் UML அண்ட் XML இது எல்லா ஃபைலுமே சப்போர்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ நம்ம கிளாஸ் டயக்ராம் சேவ் பண்ணும்போது கிளாஸ் எப்படி ஜாவா ப்ரோக்ராம் சேவ் பண்ணும்போது கிளாஸ் ஜாவா ப்ரோக்ராம் .java அப்படின்னு சேவ் பண்ணுமோ அது மாதிரி இந்த கிளாஸ் டயக்ராம் .uml கம்பல்சரியாக கொடுக்கணும். யூனிஃபைட் மாடலிங் லாங்குவேஜ். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் டயக்ராம் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய அவுட்புட் டிஸ்பிளே ஆகிறதுக்கு நம்ம கம்பல்சரி இதில் ஒரு அவுட்புட்டுங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அந்த ஃபோல்டர் நேம் வந்து அவுட்புட்டுன்னு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபோல்டர் நேம் என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த கிளாஸ் டயக்ராமுடைய கோடு ஜென்ரேட் ஆகி ஒரு பர்டிகுலர் கோடு வருது இல்லையா, அது கிரியேட் ஆகிறதுக்கு ஒரு ஃபோல்டர் நம்ம கம்பல்சரியாக கிரியேட் பண்ணணும். ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டுக்காக நான் அவுட்புட் அப்படிங்கிற நேம் கொடுத்துருக்கேன். எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ நான் கிளாஸ் டயக்ராம் சேவ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி இதில் சேவ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் கேன்சல் பண்ணிடுறேன். இப்போ எப்படி கோட் ஜென்ரேட் பண்ணுறங்கிற ப்ராசஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஜென்ரேஷன் அப்படிங்கிற அந்த டேப்பை கிளிக் பண்ணணும். அதில் ஜென்ரேட் ஆல் கிளாஸ். இப்போ நம்ம எந்த லாங்குவேஜ் வேணும், நம்ம ஜாவா பிளாட்ஃபார்ம் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சிஸ்டம்ஸ் டிசைன் லேபுங்கிறது வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லேபு கூட லிங்க் ஆகிறதுனால நான் ஜாவாங்கிற கோடு செலக்ட் பண்ணுறேன். ஜாவா கோடு இல்லாமல் நம்ம C# கோட் வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், CBP கோட் வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம், PHP இந்த எந்த கோடு வேணாலும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் கிளாஸ் டயக்ராமில் 3 கிளாஸ் இருக்குது. அந்த 3 கிளாஸும் இதில் டிஸ்பிளே ஆகுது. எந்த கிளாஸுக்கு நமக்கு கோடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் 3 கிளாஸுக்குமே ஜாவா கோடு ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதை டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிவிட்டு இப்போ அவுட்புட் டைரக்டரி அவுட்புட் எந்த இடத்துல வரணும், இதுக்காக தான் நம்ம அங்கே அவுட்புட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபோல்டரை நம்ம செலக்ட் பண்ணணும். எக்ஸ்பெரிமெண்ட் 1ல் சூஸ் பண்ணிக்கிறேன். அதில் அவுட்புட்டுங்கிற ஃபோல்டரை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் அவுட்புட் அப்படிங்கிற ஃபோல்டரில் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் கோட் கொடுத்தா நமக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகாது. பர்டிகுலர் ஏரியாவில் போய் நம்ம எங்கே ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ டாக்குமெண்ட்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் 1ங்கிற ஃபோல்டரில் இது கிளாஸ் டயக்ராம் இருக்குது. ஸோ நம்மளுடைய 7 டயக்ராம்ஸையும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 1ங்கிற ஃபோல்டரில் தான் சேவ் பண்ணணும். நம்ம 7 டயக்ராம்ஸையும் ட்ரா பண்ணணும். இது கிளாஸ் டயக்ராம் மட்டும் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். அதுவும் எப்படி ட்ரா பண்ணுறோங்கிறது இன்னும் ஒவ்வொரு வர எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம கோட் ஜென்ரேட் பண்ணுறோம். நம்ம டிசைன் பண்ண டிசைன்லேருந்து கோட் ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ அடுத்து கிளாஸ் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது, யூஸ் கேஸ் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறது, 7 டயக்ராம்ஸ் HTML டயக்ராம்ஸ், ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லையும் ஒவ்வொரு டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கிளாஸ் டயக்ராம் தேவை கம்பல்சரி. அதனால கிளாஸ் டயக்ராம் நம்ம வந்து இப்போ கோட் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ் டயக்ராமுடைய அவுட்புட் வந்து எங்கே இருக்குதுன்னா அந்த அவுட்புட் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ நமக்கு 3 கிளாஸஸ் அந்த இந்த கிளாஸ் டயக்ராமில் இருந்தது. ஸோ ஆஃபீஸருங்கிற கிளாஸஸ் நமக்கு officer.java அப்படிங்கிற ஃபைல் இப்போ கிரியேட் ஆயிருக்கு. இது வந்து officer.java. ஓகேவா. ஸோ இந்த .javaவில் நம்ம கிளாஸ் நேம் வந்து ஆஃபீஸர். அதில் 2 attributes இருக்குது, ID, password, get details, verification, sanction அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து ஆன்லைன் சர்வர். ஸோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம டிசைனில் என்ன இருந்ததோ அதுதான். ஸோ இது ஆன்லைன் சர்வருங்கிற கிளாஸு. அதில் வேரியபிள் வந்து இன்டிஜர், ஐடி, பாஸ்வேர்ட். இந்த வேரியபிளுடைய டேட்டா டைப் இன்டிஜர். என்ன ஆப்ரேஷன்னா சாங்ஷன் டு யூஸ். ஆஃபீஸருங்கிற கிளாஸ் அதில் நம்ம என்ன டிசைன் பண்ணியிருக்கோம்னா 2 வேரியபிள்ஸ் வச்சுருக்கோம், ஐடி, பாஸ்வேர்ட். அந்த பர்டிகுலர் வேரியபிள்ஸுடைய டேட்டா டைப் இன்டிஜர். ஸோ அதில் 3 ஃபங்க்ஷன்ஸ் இது ஹேவிங், கெட் டீடைல்ஸ், வெரிஃபிகேஷன், சாங்ஷன்ஸ். 3 ஃபங்க்ஷன் பர்டிகுலர் அந்த கோட் தான் இங்கே ஜென்ரேட் ஆயிருக்குது. ஓகேவா. அடுத்து யூசர் டீடைல்ஸ் கிளாஸ். 3 கிளாஸ்க்கும் நமக்கு 3 கிளாஸஸ்க்கும் 3 கோடு ஜென்ரேட் ஆயிருக்கு நோட் பேடில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.